டேய் ராபி, என்னடா ரொம்ப ஓவரா கலாய்க்கிற இப்பெல்லாம் வந்து. இப்பெல்லாம் என் லெவலே மாறிடுச்சு, ஓகேவா? நான் அங்கே பாரு ஹாப்பியாக இருக்கேன். என்னோட இன்கம்லாம் நான் உங்ககிட்டலாம் நான் சொல்ல மாட்டேன்டா. அவங்ககிட்ட யார் கேட்டா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை அண்ணன் பார்த்துக்கிறேன். அதாவது நம்ம திவ்யா கலேஜ் அக்கா கடைசி 30 நாள் எவ்வளோ இன்கம் வந்துன்னு பார்த்துருவோமா? அவன் கடைசி 30 நாள் போட்ட வீடியோஸ்க்கு மட்டும் ஒரு 4,00,000 வியூஸ் போயிருக்கு சரிங்களா. இதுக்கு 1000 வியூக்கு அவங்க சேனல் வந்து காமெடி சேனல் சரிங்களா. நல்லா காமெடி பண்ணுவாப்புல. அந்த காமெடிக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 25 ரூபா போட்டிருக்கான். அப்படி கால்குலேட் பண்ணி எவ்வளோ வருது? வீடியோக்கு மட்டும் ஒரு 11,250 ரூபா வருது சரிங்களா. இப்போ எப்படி ஷார்ட்ஸுக்கு போயிடுவோமா? நம்ம திவ்யா கலேஜ் அக்கா கடைசி 30 நாள் போட்ட ஷார்ட்ஸுக்கு மட்டும் எவ்வளோ இன்கம் வந்திருக்குன்னா 1600 தான் வந்திருக்கும். ஸோ வந்து ஷார்ட்ஸை விட்டுலாம், வீடியோ மட்டும்தான் சரிங்களா. வெறும் 11,000 கேட்டிங்கன்னா இல்லை. எப்படி சொல்கிறேன்னா அவங்களுக்கு சைடில் நிறைய இன்கம் வருது. அதாவது அவங்க வந்து வீடியோலாம் இப்போ ஷூட் பண்ண போகிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களா, கில்லி ரீமேக்கின் பேரில் கொலை பண்ணி வச்சிருந்தாங்களே நம்ம கார்த்திக் அண்ணனும் நம்ம திவ்யா கலேஜ் அக்காவும். அதுக்கெல்லாம் ஒரு வீடியோக்கு 8,000 10,000 கூட கொடுப்பாங்க சரிங்களா. அப்படி கால்குலேட் பண்ணால் ஒரு மாதத்துக்கு எப்படி ஒரு 5 10 வீடியோ பண்ணி கொடுத்துருவாங்க. அதுலேயே ஒரு வீடியோக்கு 10,000 வாங்கினா மாதம் 1,00,000 ரூபா வந்துடும்.